12 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 1-23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகள் விழுந்தன. அங்கே மண் ஆழமாய் இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகும், சில 60 மடங்காகும், சில 30 மடங்காகும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, பின்னரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவர்க்கும் கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்னோர் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்கள் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காது மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகள் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களுக்கும் நேர்மையாளருக்கும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோர் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சி குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்து நிற்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயும் அவ்வார்த்தைகளை நிறுக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகும், சிலர் 60 மடங்காகும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை தொடங்கியிருக்கின்றது புதிய வாரத்தில் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறில் இறைவன் என்ற நற்செய்தி வழியாக ஒரு அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கின்றார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். இறைவன் நம் இதயங்களில் அருள் என்னும் விதைகளை விதைக்கும் ஒரு புதிய தருணம். இன்று நம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியானது ஒரு தோட்டக்காரரை பற்றியது, விவசாயத்தை பற்றியது மட்டுமல்லாமல் அது நம் ஆன்மாவின் ஆழத்தை பற்றியது. நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து வாரி இறைக்கும் ஒரு வள்ளலாக நம்மிடம் வருகிறார். அவர் விதைகளை அளந்து போடவில்லை, தாராளமாக வாரி இறைக்கிறார். விதைப்பவர் உவமை நம் வாழ்வின் யதார்த்த நிலையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இன்று இந்த இறை வார்த்தை வழிபாட்டின் வழியாக நம்முடைய இதயங்களாகிய நிலங்களை ஆய்வு செய்ய அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியாளர் மத்திய இந்த நெற்றியை எழுதுகின்ற பொழுது அவருடைய சமூகம் பலவிதமான சோதனைகளையும் விசுவாச தளர்ச்சிகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தது.
சிலர் நம்பிக்கையில் ஆழமில்லாமல் இருந்தனர். சில உலக கவலைகளால் நெரிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். மத்திய இந்த உவமையை கையாள்வதின் ஒரு நோக்கமாக நம்பிக்கையாளர்களை தேற்றுவதற்கும் அவர்களுக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தான் இந்த நற்செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார். மத்திய தமிழ் சமூகம் மற்றும் இன்று நமக்கு தரும் அழைப்பு இதுதான். இறையாட்சி என்பது உடனடியாக தோன்றும் ஒரு அரசியல் புரட்சி அல்ல, அது இதயங்களில் மெதுவாக வளரும் ஒரு விதை. இந்த விதை இயேசு கொண்டு வந்த நற்செய்தியில் மனிதர்களை உள்ளிருந்தே மாற்றி அமைக்கின்ற வல்லமை கொண்டது. உலகிற்கு ஒரு புதிய வாழ்வு முறையையே அதன் ஆட்சியை அறிமுகப்படுத்துவதை தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். இயேசு குறிப்பிடும் 4 நிலங்களும் இன்னும் அன்றாட கிறிஸ்தவ வாழ்வுடைய நிலைகளை குறிக்கின்றது. விதை என்பது இறை வார்த்தை, நிலம் என்பது நம்முடைய இதயம். இது வழியோரமாய் நிலமானது ஒரு கடினமான இதயத்தம். வார்த்தையை கேட்டும் அதில் ஆர்வம் காட்டாமல் செப வாழ்வற்று வெறு சடங்கில் வாழ்கின்ற ஒரு நிலை. இன்று பல நேரம் நாம் திருப்பலிக்கு வருகிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் ஆலய வாசலை விட்டு வெளியேறிய உடனேயே கேட்ட வார்த்தைகளை மறந்துவிட்டு உலக போக்கிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இதய கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததால் தீயோன் அதை எளிதாக பறித்து செல்கின்றான். 2வது பாறை நிலம். இது ஆழமில்லாத உணர்ச்சி வசப்படும் ஒரு நம்பிக்கை. மகிழ்ச்சியான நேரங்களில் இறைவனை துதிப்பதும் துன்பம் வருகின்ற பொழுது நம்பிக்கை இழப்பதுமாய் இருக்கின்ற ஒரு நிலம். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எல்லாம் நன்றாக நடக்கின்ற பொழுது தீவிரமாக ஜெபிப்பார், ஆலய பணிகள் அனைத்திலும் ஈடுபடுவார். ஆனால் திடீரென்று ஒரு நோயோ பொருளாதார இழப்போ அல்லது குடும்ப பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கடவுள் எனக்கு ஏன் இதை செய்தார் என்று சோர்ந்து போய் நம்பிக்கையை விட்டு விடுகிறார். வேறில்லாத செடி காய்ந்து போவதைப் போல இன்று நம்முடைய விசுவாசமும் வாடி விடுகிறது. முட்செடியில் விழுந்த விதைகள். இது உலக கவலைகளாலும் செல்வ சேர்க்கைகளாலும் நெருக்கப்படும் ஒரு இதயம். இறைவனுக்கு இடம் கொடுக்க முடியாதபடி உலக ஆசைகள் இதயத்தை ஆக்கிரமித்துள்ள ஒரு நிலை. இன்று பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய உலக படிப்பு, வேலை, வருமானம் ஆகியவற்றுக்கு தரும் முக்கியத்துவத்தை ஆன்மீக வாழ்க்கைக்கும் நற்பண்புகளுக்கும் தருவதில்லை. பணம் சம்பாதிக்கும் ஒரு ஓட்டத்திலும் எதிர்காலத்தை பற்றிய அளவுக்கு அதிகமான கவலைகளையும் மூழ்கி விடுவதால் இறை வார்த்தை நம்முடைய வாழ்வில் கனித்தர முடியாமல் நெருக்கப்பட்டு போகிறது. நல்ல நிலத்தில் இருக்கின்ற இதயமானது வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொண்டு வாழ்வில் கடைபிடிக்கும் ஒரு இதயம். இதுவே கிறிஸ்தவ வாழ்வினுடைய அர்த்தமாக மாறுகிறது. அன்னை மரியாள் இறை வார்த்தையை கேட்டால் அதை தன்னுடைய இதயத்தில் இருத்தி சிந்தித்தார். தூய பிரான்சிஸ் உன்னிடம் உள்ள அனைத்தையும் வெற்றி ஏழைகளுக்கு கூடி என்ற ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையே மாற்றி ஏழைகளுடைய நண்பராகியிருக்கிறார். இன்று நாமும் பிறருக்கு தாராளமாக உதவுகின்ற பொழுது, மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கின்ற பொழுது நல்ல நிலமாக மாறி 30, 60, ஏன் 100 கனி தர முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு உவமையானது நம்மை ஒருபொழுதும் சோர்வடைய கூடாது. ஏனெனில் நிலத்தில் தன்மை மாறக்கூடியது. ஒரு கடினமான நிலத்தை உழுது பாறைகளை நீக்கி முட்களை அகற்றி அதை நல்ல நிலமாக மாற்ற முடியும். அதற்கு தினமும் ஜெபிக்க வேண்டும், இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும். ஒரு சில நிமிடமாவது இறைவார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். அது நம்முடைய இதயத்துடைய கடினத்தன்மையை உடைக்கிறது. நல்ல ஒப்புர உற்சாதனத்தில் நாம் ஈடுபட்டு நம்முடைய இதயத்தில் உள்ள பாவ முட்கள், உலக கவலைகள் வேரோடு பிடுங்கி எறிய உதவி புரிய வேண்டும். நாம் கேட்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் வெறும் பேச்சு நிறுத்திவிடாமல் ஏழை எளியோருக்கு செய்யும் உதவியாக, பிறரை ஏற்கின்ற அன்பாக நாம் மாற்ற வேண்டும். இறுதியாக நம் ஆண்டவர் ஒரு சோர் அடையாத ஒரு விதைப்பவர். நாமும் பலமுறை வழியோரமாய் பாறையில் அடர்ந்த நிலமாக இருந்த போதிலும் அவர் நம் மீது நம்பிக்கையை இழக்காமல் இன்றும் தன்னுடைய வார்த்தைகள் என்னும் விதைகளை விதைத்து கொண்டேதான் இருக்கிறார். நம்முடைய இதயங்களை திறந்து, ஆண்டவரே, என் இதயத்தில் உள்ள கவலைகள், விசுவாச குறைபாடுகளை அகற்றி என்னை உகந்த நிலமாக மாற்றியலும் என்று நாம் இன்று மன்றாடி, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், கடினமான நிலையில் இருந்தாலும், பாறைகளுடைய நிலையில் இருந்தாலும், முட்களுடைய நடுவில் ஆழ்ந்து மாட்டிக்கொண்டாலும் இறைவனிடத்தை நோக்கி நாம் மன்றாடுகின்ற பொழுது மீண்டுமாக ஒரு நல்ல விதையை நம் மீது தெளிப்பார். இறைவார்த்தை நமக்கு வழங்குவார். இறைவார்த்தை நம்மில் வேரூன்றி என்னுடைய குடும்பங்களிலும் சமூகத்திலும்
அன்பிலும் அமைத நீதி நிறைந்த ஒரு கணிதருகின்ற கிறிஸ்தவ வாழ்வை இன்று நாளில் நாம் வாழ வேண்டும். தூய ஆவியின் துணையோடு இறைவாத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதை பெறுகின்ற ஒரு நல்ல நிலமாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இன்றைய புதிய வாரத்திற்காக, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு முழுதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த நாளை எங்களுக்கு அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறி, ஒவ்வொரு காலையிலும் இது இரக்கம் புதியதாய் இருக்கிறது. நாங்கள் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு மூச்சிற்காக, எங்களுடைய வாழ்வில் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உம்மை போற்றி இந்த புதிய வாரத்தின் மீது ஆசீர்வாதத்தை பெற தயாராக இருக்கின்ற ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் ஒவ்வொரு நாளையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் அடிகளை நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளையும் முடிவுகளையும் செய்யும் பணிகளிலும் உமது ஞானம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களை சூழ்ந்திருக்கின்ற எல்லா விதமான விபத்துக்கள், நோய்கள், தீய எண்ணங்கள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து உமது வல்லமையுள்ள கரத்தால் எங்களை பாதுகாத்தலும். நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பிறருக்கு ஆறுதலாக, எங்களுடைய செயல்கள் எங்களுடைய உமது பெயருக்கு மகிமை தருவதாக அமைய நிறைவாக ஆசீர்வதித்தல். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கும் இறைவா, எங்கள் குடும்பங்களின் இறக்குகளின் நிழலை மறைத்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் எங்கள் கைகளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் ஆசீர்வதித்தரலும். எங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தாரும். பொருளாதார நெருக்கடிகள், மனக்கவலைகள் மற்றும் தொழிலில் படிப்பு உள்ள தடைகள் அனைத்தையும் நீக்கியறலும். ஆண்டவரே, எனக்கு ஏதும் குறையில் என்ற விசுவாசத்தோடு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை எங்களுக்கு தாரும். அன்பு இயேசுவே, நாங்கள் கேட்டதை போன்று இன்று நாங்கள் நல்ல நிலமாக மாற எங்களுடைய இதயத்தை உமது பாதுகாவலில் வைத்தரலும். சோதனைகள் வருகின்ற பொழுது தளர்ந்து போகாமல் உமது அன்பில் நாங்கள் வேறுண்டி நிற்க எங்களுக்கு மிகுந்த பலத்தை தாரும். அன்பு இயேசுவே, நாங்கள் இன்றைய நாளில் நீர் இந்த இறைவார்த்தையின் வழியாக ஒரு நல்ல ஒரு விதைப்பவராக இருந்தும் எங்களுடைய இதயத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றிரல எங்களுக்கு உதவியாக வாரும். பல நேரங்களில் இவ்வார்த்தையை கேட்டும் எங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வழியோரையும் நிலமாய் இருந்திருக்கின்றோம். எங்களை மன்னித்தருளும். சோதனைகளும் துன்பங்களும் வரும் வேளையில் விசுவாசம் நிலைத்து நிற்காமல் ஆழமற்ற ஒரு பாறை நிலமாக காய்ந்து போயிருக்கின்றோம். எங்களை மன்னித்தருளும். உலக கவலைகளிலும் செல்வ மாயையிலும் எதிர்கால பயத்திலும் வாழ்ந்த ஒரு தருணத்தின் மூலமாக ஒரு வார்த்தையை வளரவிடாமல் நெறிக்கும் முள் நிலமாய் நாங்கள் மாறியதற்காக எங்களை மன்னித்தருளும். உடைய திரு ரத்தத்தால் இன்று எங்களுடைய இதயங்களை கழுவி தூய்மையாக்கியறலும். எங்கள் இடையில் இருக்கின்ற உலக போக்கு என்னும் கடினத்தன்மையை உடைத்து அதை மென்மையானதாக மாற்றியறலும். எங்கள் ஆன்மாவில் மறைந்திருக்கின்ற சுயநலம், கோபம், மன்னிப்பற்ற குணம் என்னும் பாறைகளை அகற்றியறலும். எங்களை உம்மிடமிருந்து பிரிக்கும் பேராசை, கவலைகள் என்னும் முட்செடிகளை உமது அருளினால் வேரோடு பிடுங்கி எறிந்தியறலும். எங்கள் இயேசுவே, நாங்கள் வார்த்தையை வெறும் காதால் கேட்பது நிறுத்தி விடாமல் அதை மனப்பூர்வமாய் ஏற்று எங்களுடைய அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கின்ற ஒரு நல்ல நிலமாக மாற எங்களுக்கு அருளை தாரும். அன்னை மரியாளை போன்று ஒரு வார்த்தையில் இதயத்தை நிறுத்தி தியானிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலும் நற்பண்புகள், அன்பு, அமைதி, பிறரை மன்னித்தல் மற்றும் ஏழைகளுக்கு உதவுதல் ஆகியவற்றின் வழியாக 30, 60, 100 மிக பெரிய சிறந்த கனியை நாங்கள் தந்திட எங்களுக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்திட எங்களுக்கு பலமாக வாரும். சோர்வடையாமல் எங்களுடைய நம்பிக்கை விதைகளை விதைத்தவரை இன்று நாங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் ஏற்று எங்களுக்கு நல்ல பலனை தாரும். ஆண்டவரை உண்மையை நம்பியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்தி நல்ல கனி தருகின்ற ஒரு நிலமாக மாற இந்த நாள் முழுவதும் உமது பாதுகாப்பு நிகழ்வில் நாங்கள் வாழ்ந்திட அருளை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயவர் உங்களை இந்த வாரத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.